Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்க கூட்டமைப்பினர் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள சமூக நல இயக்கத்தை முற்றுகையிட்டு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பணி நிரந்தரம், சிறப்பு ஓய்வூதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் அங்கன்வாடி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். ரெண்டாயிரத்தி 21 தேர்தலுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் 313 எங்களை அரசு ஊழியர் ஆக்குறேன் அப்படின்றத வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்கள் அந்த கோரிக்கையை கேட்டுதான் இப்போ நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு ஏன் இப்படி மௌனமா இருக்கிறாருன்னு தெரியல. 12 வருஷம் 15 வருஷம் வேலை செஞ்சா 15,000 கூட சம்பளம் வரல. எங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். விலைவாசி ஏறிட்டு இருக்கு. அரசு கொடுக்கும் மானியத்துக்கெல்லாம் நாங்கள் அரசு ஊழியர். ஆனால் அரசு கொடுக்குற சலுகையை கேட்க போனா நீ பகுதி நேர ஊழியர். 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பளத்தை வச்சு எப்படி குடும்பம் பண்ண முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் நாங்கள் உட்காந்து போராடிட்டு இருக்கோம். அடித்தளத்தை உருவாக்குற டீச்சர்ஸ்களாக இருக்கிறோம். எல்லா வேலைகளையும் செய்கிறோம். எல்லா இடத்துலையுமே என்னென்ன வேலைக்கு போலியோ ட்ராப்ஸு மற்ற எல்லா இடத்துலையுமே நாங்கள் எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவங்க எங்களை பொருட்டாவே மதிக்கலை. அவர் 313 சொன்னதை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டோம். ஆனால் இப்போ எங்களை ஏன் கண்டுக்கிறாமல் இருக்காரு, என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியலை. முதல் வருஷம் போச்சு, 2வது வருஷம் போச்சு, இதோட 4.25 வருஷம் ஆகுது. அதுலேயும் இன்னமும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம், இன்னும் பண்ணவே இல்லை. அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம்.